ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஷேர் திஸ் வித் யூ. காஃபி டேபிள் டாக்ஸ்ல நம்ம நெறைய ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்குறோம். முக்கியமான ஐடியா பிஹைண்ட் இட் என்ன அப்டின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமா வுமன் அண்ட் ஹோம் மேக்கர். ஸோ அத வந்து வெளில சொல்லணும், உங்களுக்கு அத தெரியப்படுத்தணும் அப்டின்ற ஒரு எண்ணத்தில தான் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஹானஸ்ட்லி லாட் ஆஃப் பீப்பிள் ஹேவ் அ அத பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கூட நீங்க கமெண்ட் பண்றீங்க. நெறைய வீடியோஸ் பத்தியும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஐ அம் ஹேப்பி அபவுட் திஸ். பட் தேர் ஆர் சம் பீப்பிள் ஹூ திங்க் ஆம் நம்மளால இது பண்ண முடியலையே! நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னும், சிலர் வந்து வாழ்க்கை ஒரு தடவ தான் இருக்கு. அப்போ நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்லயும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆ ஹானஸ்ட்லி ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் எனி அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் ஃபிட் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஃபிட் ஆவாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா செலவு பண்றாங்க. பயங்கரமா குடிக்கிறாங்க. அ ஒய்ஃப் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே அவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒய்ஃப் ஆப்வியஸ்லி ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஏதாவது சேமிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட லைஃப்போட சிச்சுவேஷன்னால அவங்க எடுத்த ஒரு முடிவு. இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. ஏன்னா, ஆப்வியஸ்லி ஒரு கப்புலா இருக்கும்போது, ஃபினான்ஷியல் சீக்ரசி அப்படின்றது இருந்தா, அது ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். இந்த மாதிரி தான் நான் சொல்ற ஒரு ஒரு டிப்ஸும் இதுவும் உங்க லைஃப்க்கு எது ஒர்க் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 100% உங்களால பண்ண முடியல அப்படின்னா கூட, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டிஸ்கஷன ஸ்டார்ட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசென்ட்டா நம்ம அப்லோட் பண்ண சுகன்யா சம்ருத்தி வீடியோ கோல்ட் லோன் அ அண்ட் ஈவி கரண்ட் பில் சேவ் பண்றது எப்படி? இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சுகன்யா சம்ருத்தி வீடியோலயுமே நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருந்தது. சிலர் வந்து அத விட பெட்டரான இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ்லாம் நெறையாவே இருக்கு அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் இருக்கு. பட் என்னோட லைஃப் ஸ்டைல்ல நான் எப்பவுமே ஏதாவது நாங்க சேவ் பண்ணியிருந்தோம்னா, அத வந்து லாக்கிங் பீரியட் இல்லாட்டி, அந்த சேவ் பண்ண அமௌண்ட்ட ஏதாவது ஒரு ரீசன்னால அத எடுக்கிற மாதிரி ஆயிடுது. பிகாஸ் எங்களோட ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி எங்கள் எங்க எங்க மேல இருக்கிற ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி வந்து கொஞ்சம் ஹை. ஸோ அப்படி இருக்கிறப்போ, நாட் ஆல்வேஸ் பிளான் பண்ணபடி அது போகாது. அப்படி இருக்கிறப்போ, குழந்தைங்களுக்குன்னு சேவ் பண்ற அமௌண்ட் வந்து லாக் பண்ணி இருந்தா பெட்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில வி ஹேட் சோசன் சுகன்யா சம்ருதி. இதே மாரி சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா, நீங்களும் அத ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோல நான் வந்து கொடைக்கானல் போனத தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல் அப்படின்றது ஒரு நாஸ்டால்ஜிக்கான மெமரி. மதுரை அத சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்து போயிட்டே இருந்திருப்போம். முக்கியமா இந்த காலேஜ் ஐவில கூட நெறைய டைம் இதில போயிருப்போம். ஆனா அப்பலாம் விட இப்போ வந்து ரொம்ப கிரவுடடா, கன்ஜஸ்டடா ஒரு மாதிரி இருந்தது. நான் போனது வந்து ஒரு வீக்கெண்ட் வேற. அதுவும் இந்த லாங் வீக்கெண்ட் மே 1 வீக்கெண்ட். சொல்லவே வேணாம். அவ்ளோ கூட்டமா இருந்தது. "என்னடா இது?" அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அம் ரொம்ப ஹெக்டிக்கா போன மாரி இருந்தது. அது மட்டும் இல்ல 2 பசங்க வேற. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானு என் பையன கூட்டிட்டு போறேன். அண்ட் அவன் ஒரு டாட்லர் இல்லையா? அவனுக்கு எப்போ பசிக்கும், எப்போ அழுவான், எதுக்கு சந்தோஷப்படுவான் அப்படின்னே சொல்ல முடியாது. கூட்டத்த பார்த்து அவன் அழப்போறான், அவனுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தா, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆ இந்த ஹார்ஸு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படின்னா, அத பார்த்து அழுக ஆரம்பிச்சுட்டான். அவன சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் இந்த குணா கேவ், ஓ மை காட்! நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போனப்போ, அப்பலாம் வந்து குணா கேவ உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் குணா கேவ்ல மேலலாம் ஏறி போய் பார்க்கலாம். அ அண்ட் உள்ள ஒரு ஒரு கைடு வந்து கூட்டிட்டு போவாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்மளும் போணும் அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தேன் எங்க அப்பாட்ட. அவரு வந்து பயங்கரமா கோவப்பட்டு, "அதெல்லாம் போக்கூடாது. இங்கவே நில்லு" அப்படின்னு சொல்லி, நாங்க இங்கேயே நின்னு பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எப்பா குரங்க விட மனுஷங்க தான் நெறைய இருந்த மாதிரி இருந்தது. அவ்ளோ கூட்டம், அவ்ளோ ஒரு
அ க்ரா இவ்ளோ க்ரவுட நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பட் எனிவே கிட்ஸுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சம் மிஸ்டியாவும் இருந்தது. அதுவரைக்கும் பயங்கர வெயிலா இருந்ததாம். அண்ட் மழையும் பேஞ்சுட்டே இருந்ததாம். பட் நாங்க போன டைம்ல வந்து மழை நின்னு கொஞ்சம் மிஸ்டியா கொஞ்சம் கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் சம்வேர் பிட்வீன் ஆல் திஸ் ரகலைஸ் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் நெறையாவே இருந்தது. அ குட்டி டீ குடிக்கிறது அங்கங்க நிப்பாட்டி அண்ட் முக்கியமா கொடைக்கானல் வந்தா இந்த கார்ன், பிரெட் ஆம்லெட், மேகி இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ எப்படியாவது அங்க சாப்ட்டுருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் 2 நாளுக்கு அப்புறம் வயிறு முடியாம போயிடுச்சு. அது வேற விஷயம். பட் ஸ்டில் மெமரி அப்படின்றப்போ நெறைய மெமரீஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஐ திங்க். அண்ட் வைல் ட்ராவலிங் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சம்திங். ஆஸ் வி க்ரோ ஓல்டர் வி ஸ்லோலி ரியலைஸ் தட் எதுக்குமே ஒரு கரெக்ட் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு. ஸ்கூல்ல படிக்கிறப்பயோ, காலேஜ்ல படிக்கிறப்பயோ, நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். நல்ல மார்க்கு, நல்ல வேலை, ஸ்டேபிளான இன்கம், வீடு, ஃபேமிலி அதுதான் சக்சஸ் அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும். பட் லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லா பெர்சனுக்குமே சக்சஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் அப்படின்னு. ஒருத்தருக்கு சக்சஸ் அப்படின்னா பணமா இருக்கலாம், பவரா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி, ஸ்டேபிளான ஃபேமிலி, இல்ல ஃப்ரீடமா கூட இருக்கலாம். பாப்புலாரிட்டி கூட ஒருத்தவங்களுக்கு சக்சஸா இருக்கலாம். அண்ட் நெறைய பேருக்கு மென்டலா பீஸா இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு தோணும். Someone once told me, "Don't measure success with only money. Measure it with how peaceful, satisfied, and secure you are." அண்ட் ஹானஸ்ட்லி அந்த லைன் என் மைண்ட்ல வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரி தெரியும். ஆனா இன்டர்னலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர், பிரஷர், கம்பேரிசன் அப்புறம் பர்ன் அவுட் ஆகி என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் சில பீப்பிள் பார்த்தீங்கன்னா, வெளியில அவங்க லைஃப் ரொம்ப ஆவரேஜா தெரியும். பட் இன்டர்னலா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா, சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அண்ட் ஹானஸ்ட்லி அதுவும் சக்சஸ் தான். ஐ திங்க் அடல்ட்ஹுட்ல நம்ம பண்ற பிக்கெஸ்ட் ரியலைசேஷன் என்ன தெரியுமா? மோஸ்ட் பீப்பிள் ஜட்ஜ் பண்ற நம்மளோட லைஃப்ப வந்து ஈஸியா அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இப்ப யாராவது ஒரு பெர்சன் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, எல்லாரும் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிருவாங்க. அது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது லோன்னால ஸ்ட்ரகிள் பண்றத பார்த்தாங்கன்னா, லோன் அப்படின்ற வேர்டே அவங்களுக்கு ஒரு பெரிய அ தீண்டாமை சொல் மாதிரி ஆயிடும். சிமிலர்லி வித் சம்மன் ஹூ ஹஸ் க்ரோன் அப் வித் ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம், சேஃப்டியா இருக்கிறது ப்ரியாரிட்டி அப்படின்னு நெனைப்பாங்க. எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை, டிஜிட்டல் ஸ்பேஸை அண்டர்ஸ்டாண்டே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியா ஒர்க் அப்படின்றது ஒரு சீரியஸான வேலை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இட்ஸ் ஓகே. அவங்க அதெல்லாம் அதனால அவங்க கெட்டவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்பிள் அட்வைஸ் பண்றது என்னன்னா, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான். பயம்ல இருந்து, கன்சர்ன்ல இருந்து. சம்டைம்ஸ் அவங்க பார்த்த ஃபெயிலியர்ஸ், அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவங்களோட ஓன் வூண்ட் இது எல்லாமே தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணியிருக்கும். நமக்கும் அதே மாதிரி தான். அத வச்சு தான் நாமளுமே நம்ம கிட்ஸ அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருப்போம். அண்ட் மெச்சூரிட்டி என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணாம, கொஞ்சம் பாஸ் பண்ணி, ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க? ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னு நம்ம ட்ரை பண்ணோம். அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்பவுமே ஐ ரியலைஸ்ட் ஒன் திங். நம்ம அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணவே கூடாது. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எல்லா அட்வைஸையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. அது முடியவும் முடியாது தான். பிகாஸ் நம்மளோட லைஃப், நம்மளோட ஸ்டோரி வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம மைண்ட் செட் நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம கோல்ஸ், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பயம், நம்மளோட கனவு இது எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணி அது எப்படி மாறும்? அதனால தான் ஒரு ஃபார்முலா எல்லாருக்கும் ஒர்க் ஆவாது அப்படின்னு சொல்றேன். எஸ்பெஷலி மனி ஹேபிட்ஸ்ல இது ரொம்ப விசிபிளா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீப்பிள் நேச்சுரலி டிசிப்ளினா இருப்பாங்க. அக்கவுண்ட்ல இருந் பணம் இருந்தாலும் அத தொடவே மாட்டாங்க. சம் பீப்பிள் ஆப்போசிட்.
கொஞ்சமா அக்கவுண்ட்ல இருந்தாலும், மணி இருந்தாலும், உடனே அத ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்பிளுக்கு ஆர்டி, எஃப்டி மாதிரி ஒரு விஷயம் லாக் ஆற சிஸ்டம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஹை ரிட்டர்ன்ஸ் இல்லனாலும், அந்த சிஸ்டம் அவங்கள வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு நல்ல சிஸ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ சே திஸ். உங்களுக்கு என்ன வொர்க் அவுட் ஆகுதோ, அத ட்ரை பண்ணுங்க. Instagramக்காக கிடையாது. உங்களுக்காக சொசைட்டிக்காகலாம் இல்லாம, உங்களுக்கு எது வொர்க் ஆகுதோ, அத நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்றதுல, இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு சக்சஸ்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த மந்தோட சிங்கப்பெண்ணை சீரிஸ் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மேசிவான டீக்ளட்டரிங் வீடியோவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவுமே சேர்ந்து வந்துட்டே இருக்கும். ஹானஸ்ட்லி அது ரொம்ப நாள் முன்னாடியே நான் போடணும்னு நெனச்ச ஒரு வீடியோ. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ ஆல் ஆர் ஹேவிங் அ வெரி குட் சம்மர். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் உமா.